ஓகே. நம்ம அப்பா இருக்காரு பாருங்க, நம்ம அப்பாவை ஏதோ ஒரு வார்த்தையால் நம்ம சுடு வார்த்தையால் பேசிடுவோம், கோபமாக பேசிடுவோம். பா போப்பா எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம அப்பாவுடைய அப்பா இருக்காரு நம்ம தாத்தா, பெற்று வளர்த்து ஆளாக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார். நம்ம குழந்தை இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் பல கனவுகளை வளர்த்து ஆளாக்கியிருப்பார். அவரோட காலங்கள் சென்று அவர் ஒரு காலத்தில் ஒரு காலம் தவறி இருப்பார். ஆனால் அவரோட பிள்ளை தான் நம்ம அப்பா. அவரு நம்மளை வெறுத்து வளர்த்து ஆளாக்கும்போது நம்ம அப்பா நம்மளை எப்படி வளர்த்தாரோ அதே கான்செப்ட் நம்மளை வளர்த்து ஆளாக்கி ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய மனுஷன் ஆக்கியிருப்பார். ஆனால் நம்ம நடத்துகிற விதம் இருக்கும் பாருங்க, நம்மனா எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அவரை முதியோர் கல்வி இதுவுக்கு சேர்க்குறதும், வார்த்தைகளால் கடுமையாக பேசுகிறதும், ஒரு வேளை சாப்பிடலாம் என்ன சுருண்டு போய் தானே கிடக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுன்னு சொல்கிறதும், இந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற ஒரு ஒரு கசப்பான விஷயங்களை இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. பெத்த பிள்ளைய நம்ம பெத்து பற்றி வளர்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன வயசில் நம்ம குழந்தைங்களை எப்படி பார்க்குறோமோ அப்படி தானே நம்ம அப்பாவை அவர் அப்பா பார்த்துருப்பாரு. இன்றைக்கி பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் வெளியில் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருதுங்க. நம்ம அது மாதிரி நடந்துக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சமூக வலைதளங்களில் இதெல்லாம் நம்ம பரப்புறமே தவிர நம்ம வீட்டில் அப்படி நடந்துக்கிற மாட்டது கேள்விக்குறி தானேங்க. அதனால் ஒரே ஒரு கருத்து தாங்க, நம்ம அப்பாவை நம்ம எப்படி பார்த்தாரு நம்ம வளர்ந்தோம், அவரோட அப்பா அவர் எப்படி பார்த்தாரு அவர் வளர்ந்தாரு, நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி பார்க்குறோம், இதை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை சுழற்சி அடுத்த நல்ல நகர்வுக்கு போகுங்க. என்றைக்கும் நம்ம அப்பா நம்ம பிள்ளையும் ஒரே கண்ணு தான். நம்மளை எப்படி நம்ம பிள்ளைய வளர்க்குறோமோ நம்ம அப்பா நம்மளை அப்படி தான் வளர்த்துருப்பார். அதனால் நம்ம அப்பாவை நம்ம பார்த்துப்போம். ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்மளை ஒரு கஷ்டமான சூழல் பார்த்தனா கூட அவரோட ஆத்மா இருக்கு பாருங்க, அவரோட அப்பா நம்ம தாத்தா சத்தியமாக சும்மா விடாதுங்க, அந்த வலி ஏற்படுத்தும். பின்பு ஒரு காலங்களில் நம்ம பிள்ளை நிச்சயமாக அதை செய்வான். அதை நம்ம நினச்சி வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக வச்சுருக்கோம். நன்றிங்க.